श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातं वन्दे दीनकारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च गोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। ॐ नमो भगवते वासुदेवाय। जन्मादस्य यतोऽन्वयादितरतः चार्तेषु अभिज्ञास्वराट् तेने ब्रह्महृदयाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदम् यथा विनिमयो यत्र त्रिसर्गं मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मपोर्जित कैतवोत्र परमो धर्मपोर्जित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वास्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदि अवर्द्युतेऽत्र कृतिभिः शुश्रुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् सुखमुखादमृताद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिक भुवि भावुकः अध्यायं 1 कैंटो स्कंदम 1 अध्यायम 2 प्रभु टेक्स्ट नंबर 32 33 34 அருணோதய கீர்த்தனை இரண்டாவது பாடல் ஜீவிஜாக இருக்கா எதுல இருக்கு இது பக்தி வினோத ரைட் ஓகே ஹெட்டிங் அருணோதய கீர்த்தனை ஓகே சரி அருணோதய கீर्तन राइट
1 to 32. 1 to 32. 1 2 32. என்ன பிரபு இன்னைக்கு ரொம்ப பேர் காணோம். நான் அயோத்தியா போயிட்டாங்களா? துரை காணோம். துரை பிரபு ஓகே. யசோதா மாதாஜி, நளினி மாதாஜி இல்ல இப்போ வேண்டாம். டைம் ஆயிடுச்சு. யதாஹி அவஹிதோ வஹினே துருஸ்வேகா ஸ்வயோனிஷு நானேவா பதி விஸ்வாத்மா नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमन् यथा हि अवहितो वह्ने दुरुष्वेकः स्वयोनिषु नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् यथा हि अवहितो वह्ने दारुष्वेकः स्वयोनिषु नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् यथा हि अवहितो वह्ने दारेषु यर्भो स्वहिनेषु नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् यथा हि अवहितो वह्ने दारुष्वेकः स्वयोनिषु नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् यदा அந்த அளவுக்கு அதை போலவே அவஹிதः நிரப்பப்பட்டுள்ள ரஷ்னி நெருப்பினால் தாருசு விறகில் ஏக ஒன்று ஸ்வயோனிஷு தோற்றங்களின் மூலம் நானாய்வா பல்வேறு ஜீவனங்களைப் போல் பாதி பிரகாசமாகிறது. விஸ்வாத்மா பரமாத்மாவாக உள்ள பகவான் மேலும் அதை போலவே உமான் பூர்ண புருஷர். விறகில் நெருப்பு பரவி இருக்கிறது. அதை போலவே பகவான் பரமாத்மாவின் உருவில் எல்லா பொருட்களிலும் பரவி இருக்கின்றார். எனவே இரண்டற்ற ஒரே பரம்பொருளாக அவர் இருந்த போதிலும் பலவகைப்பட்டவராக காட்சியளிக்கிறார். முழுமுதற் கடவுளாகிய பகவான் வாசுதேவன் அவரது விரிவாங்கங்களில் ஒருவரான பரமாத்மாவின் வாயிலாக ஜட உலகெங்கும் பரவி இருக்கிறார். அணுசக்தியிலும் அவர் பரவி இருப்பதை நன்கு அறிய முடியும். ஜடம், சேதனம், புரோட்டான், நியூட்ரான் போன்ற அனைத்து பகவானுடைய பரமாத்மா சுரூபத்தின் வெவ்வேறு வடிவங்களே ஆகும். விறகிலிருந்து நெருப்பு வெளிப்படுவது போல் பாலிலிருந்து வெண்ணெய் கடைந்தெடுக்கப்படுவதைப் போல் குறிப்பாக உபனிஷதங்கள் மற்றும் வேதாந்தம் போன்ற வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள தெய்வீகமான விஷயங்களை முறையாக கேட்பதாலும் பாடுவதாலும் பரமாத்மாவாக உள்ள பகவானின் இருப்பை உணர முடியும். ஸ்ரீமத் பாகவதம் இந்த வேத இலக்கியங்களில் அதிகாரப்பூர்வமான இலக்கு உரையாகும். பகவானை பற்றி உன்னத விஷயங்களை கேட்பதன் மூலமாக அவரை அறிய முடியும். இதுவே தெய்வீகமான விஷயத்தை அனுபவிப்பதற்குரிய ஒரே வழியாகும். விறகில் உள்ள நெருப்பை மற்றொரு நெருப்பால் தூண்டிவிட முடியும். அதே போலவே மனிதனின் தெய்வீக உணர்வை மற்றொரு தெய்வீக அருளினால் தூண்டிவிட முடியும். தெய்வீக அருள் பெற்றவரான ஆன்மீக குருவால் விறகை போலுள்ள ஜீவராசியின் ஸ்ரத்தையுள்ள செவிக்குள் உண்மையான ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதன் மூலமாக அவங்கள் உள்ள ஆன்மீக நெருப்பை தூண்டிவிட முடியும்.
ஆகவே சிரத்தையுள்ள செவிகளுடன் மட்டுமே உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தெய்வீக இருப்பு படிப்படியாக உணரப்படுகிறது. மிருகத்தன்மைக்கும் மனிதத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு இம்முறையினால் மட்டுமே அறியப்படுகிறது. ஒரு மனிதனால் சரியாக கேட்டறிய முடியுமானால் ஒரு மிருகத்தினால் அது முடியாது. 33 असो गुणमयैर्भावैरसो गुणमयैर्भावैः भूता सूक्ष्मेन्द्रियात्मभिः स्वनिर्मितेषु निर्विष्टो भुङ्क्ते भूतेषु तद्गुणान् असौ அந்த பரமாத்மா குணமய இயற்கை குணங்களால் தூண்டப்பட்டு பூத படைக்கப்பட்ட சூக்ஷ்மமான இந்திரிய புலன்கள் ஆத்மவி ஜீவராசிகளால் ஸ்வநிர்மிதேஷு அவருக்கு சொந்தமான படைப்பு நிர்விஷ்ட புகுதல் அனுபவிக்க செய்கிறார் பூதேஷு ஜீவராசிக்குள் தத்குணா அந்த இயற்கை குணங்கள் ஒளிபெருகுணங்களால் சுவாமி பிரபாதாக்கி ஜட இயற்கை குணங்களால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடலுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களது சூட்சும மனதினால் இந்த ஜட இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். ಅತ್ಯುನ್ನತ ಭೌತಿಕ ಜೀವಿ ಬ್ರಹ್ಮನಿಂದ ಅತಿ ಕೆಳಗಿನ ಕ್ಷೂದ್ರ ಇರುವೆಯವರೆಗೆ 8 ಕೋಟಿ 84 ಲಕ್ಷದ ಜೀವರಾಶಿ ನಮ್ಮೂರಲ್ಲಿಯ ಜೀವಿಗಳಿವೆ. ಅವೆಲ್ಲವೂ ತಮ್ಮ ಸೂಕ್ಷ್ಮ ಮನಸ್ಸು ಮತ್ತು ಸ್ಥೂಲ ಐಹಿಕ ದೇಹದ ಆಸೆಗುಣವಾಗಿದೆ. ಐಕ್ಯ ಜಗತ್ತನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತದೆ. ಸ್ಥೂಲ ಐಹಿಕ ದೇಹವು ಸೂಕ್ಷ್ಮ ಮನಸ್ಸಿನ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆಧರಿಸಿದೆ. ಜೀವಿಗಳ ಆಸೆ ಗುಣವಾಗಿ ಇಂದ್ರಿಯಗಳು ನಿರ್ಮಾಣಗೊಂಡಿವೆ. ಭಗವಂತನು ಪರಮಾತ್ಮನಾಗಿ ಜೀವಿಗಳಿಗೆ ಐಕ್ಯ ಸುಖವನ್ನು ಪಡೆಯಲು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಏಕೆಂದರೆ ತಾನೇನು ಬಯಸುವನೋ ಅದನ್ನು ಪಡೆಯಲು ಜೀವಿಯು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ಅಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಅವನು ಬಯಸುತ್ತಾನೆ, ಭಗವಂತನ ಇಚ್ಛೆಯಂತೆ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. ಇನ್ನೊಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಜೀವಿಗಳು ಭಗವಂತನ ವಿಭಿನ್ನಾಂಶಗಳು. ಆದ್ದರಿಂದ ಅವರು ಭಗವಂತನೊಂದಿಗೆ ಒಂದಾಗಿದ್ದಾರೆ. ನಾನಾ ತೆರನಾದ ದೇಹಗಳುಳ್ಳ ಎಲ್ಲ ಜೀವಿಗಳು ತನ್ನ ಮಕ್ಕಳೆಂದು ಭಗವಂತನೇ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಪಾದಿಸಿದ್ದಾನೆ. ಮಕ್ಕಳ ನಲಿವುಗಳೆಲ್ಲ ಪರ್ಯಾಯವಾಗಿ ತಂದೆಯ ನೋವು ನಲಿವುಗಳೇ ಆಗಿವೆ. ಆದರೂ ಮಕ್ಕಳ ನೋವು ನಲಿವುಗಳು ನೇರವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ ತಂದೆಗೆ ತಟ್ಟುವುದಿಲ್ಲ. ಅವನೆಷ್ಟು ದಯಾಮಯನ ಅಂದರೆ ಅವನು ಪರಮಾತ್ಮನಾಗಿ ಜೀವಿಗಳೊಂದಿಗೆ ಸತತವಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. ಅಲ್ಲದೆ ನಿಜವಾದ ಸುಖದ ಕಡೆಗೆ ಜೀವಿಗಳನ್ನು ತಿರುಗಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. ಭಾವಯತಿ ಏಷ ಸತ್ವೇನ ಲೋಕಾನ್ ವೈ ಲೋಕ ಭಾವನಃ ಲೀಲಾವತಾರಾನುರತೋ ದೇವಾತೀರ್ಯಾನ್ನರದೀಷು ಭಾವಯತಿ சத்வேன நற்குணத்தில் பிரபஞ்சமங்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எஜமான லீலாலீலைகள் அவதாரம் அனுரத பாகத்தை ஏற்று தேவர்கள் நர ஆதிசு மனிதர்களுக்கு இடையில் இவ்வாறு தேவர்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள்
பொருளுரை வழங்குவர் ராஷ்டிரபதி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இயற்கை குணங்களை கொண்ட வேறுபட்ட ஜீவராசிகள் வசிக்கும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. அவற்றிலுள்ள எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் பகவான் விஷ்ணு அவதரிக்கிறார். பகவானின் பரலோகத்திற்கு திரும்பிச் செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே அவர் தமது உன்னதமான லீலைகளை உயிரினங்களுக்கு இடையில் நிகழ்த்துகிறார். பகவான் தமது ஆதியான தெய்வீக நிலையை மாற்றிக் கொள்வதில்லை. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் சமூகத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு உருவங்களில் அவர் அவதரிப்பதாக தோன்றுகிறது. சில சமயங்கள் அவர் தாமாகவே அவதரிக்கிறார் அல்லது அவரது சார்பாக செயலாற்றுவதற்காக பொருத்தமான ஒரு ஜீவராசிக்கு அதிகாரம் அளிக்கிறார். ஆனால் இவ்விரண்டு விஷயங்களிலும் நோக்கம் ஒன்றுதான். துன்பத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசி மீண்டும் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். ஜீவராசிகள் ஆனந்தத்தை தேடி அடைகின்றன. ஆனால் இதை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மூலையிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஜீவராசி விரும்பும் நித்தியமான ஆனந்தம் பகவானின் ராஜ்யத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். ஆனால் பௌதிக குணங்களால் ஆளப்படும் மறதியுள்ள ஜீவராசிகள் பகவானின் ராஜ்யத்தை பற்றி எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை. எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது ராஜ்யத்தை பற்றிய செய்தியை பரப்புவதற்காக வருகிறார். அவர் தாமாக ஒரு அவதாரமாகவோ அல்லது பகவானின் நல்ல மகன் எனப்படும் அவரது உண்மையான பிரதிநிதியின் மூலமாகவோ வருகிறார். இத்தகைய அவதாரங்கள் மற்றும் கிருஷ்ணரின் புத்திரர்கள் மனித சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டும் பகவானை அடைய முடியும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யவில்லை. இவர்கள் தேவர்களுக்கிடையிலும் மனிதர்களுக்கிடையிலும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் கூட பிரச்சாரம் செய்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் எனும் தலைப்பை கொண்ட 2ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ண. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனா சலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. ஸோ சூத முனிகள் அவரோட வரவேற்புக்கு முனிவர்கள் எல்லாமே சூத கோசாமியை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. அப்போ முதலாவது கேண்டோ ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் நம்ம பார்த்தா முனிவர்கள் எல்லாமே இந்த 6 கேள்விகள் கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? சூத கோசாமி கிட்ட கேட்குறாங்க. சூத கோசாமி அந்த 6 கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்துட்டே வருவாங்க. அதுக்கு முன்னாடி சூத கோசாமி வந்து தன்னோட ஆன்மீக குருவான சுகமுனி அவர்களுக்கு வந்து அவருக்கு பிரமாணங்கள் இது நமஸ்காரங்கள், அப்புறம் வந்து அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற 4 அத்தாரிட்டிஸ்க்கு 4 பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்து வகுப்பு கொடுக்கறதுக்காக சூத்தமுனி அவர்களை வந்து தொடங்குறாரு. ஏன்னா அந்த 6 கேள்விக்கு இந்த பதில் கொடுக்கறதுக்காக இந்த 2ஆவது அத்தியாயத்தில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. அப்படி அந்த 6 கேள்விகள் வந்து முதலாவது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன கேள்விகள் அது யாருக்காவது நான் இருக்கா? 6 கேள்விகள். இந்த 6 கேள்விகள் வந்து நீங்கள் எப்பவும் உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம பாகவதமும் புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்புறம் இந்த மனித வாழ்க்கை வந்து
எதுக்காக நம்ம இந்த பிறவி கொடுத்துருக்காங்க பகவான்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அளவுக்கு சமானம். அது என்னென்ன அந்த 6 கேள்விகள்? இன்னைக்கு எல்லாம் டெஸ்ட் தான், எக்ஸாம் தான் எல்லாருக்குமே. ஏன்னா 2வது அத்தியாயம் முடிய போகுது, மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணும். இந்த 6 கேள்விகள் தெரியாமல் நம்ம முன்னாடி போகக்கூடாதுன்றது தான். என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, யார் கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு அந்த கேள்விக்கு முதல்ல ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். யார்கிட்ட கேட்டாங்க இந்த 6 கேள்விகள்? வாத்தர் கூட சொல்லலாம். ஓப்பன் எக்ஸாம் இது. புக்கு எங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பார்க்காம எழுதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்றோம், பார்த்து நீங்கள் எழுதுங்கன்றோம். பார்த்து எழுதா கூட உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது, நாங்கள் பாஸ் பண்ணி விட்டுறோம். சௌனகமுனி ஒருத்தரே கேட்டாரா? சௌனகமுனி யாரு? வெரி குட் ஆன்சர், நல்ல கரெக்ட் ஆன்சர் தான். சௌனகமுனி யாரு? நிதானமா பொறுமையா சொல்லுங்க. சௌனகாதி என்ன? சௌனக ரிஷி முனி அங்க இருக்கிற எல்லா முனிவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ். He is representing all the முனிவரியாஸ். அங்க எத்தனை பேர் இருக்காங்க முனிவர்கள்? எத்தனை பேர் இருக்காங்க? ஆயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்க இவங்க எல்லாம்? மூக்கண்டப்பள்ளியா? இல்ல, நைமிஷாரண்யா. நைமிஷாரண்யா எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ், லக்னோல இருந்து 150-200 கிலோமீட்டர். அதான் நைமிஷாரண்யா. ஸோ பார்க்கலான்றதே இல்லை, தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாகவதம்ல எல்லாம் கொடுத்துருக்கோம். நைமிஷே நிமிஷாரண்யான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் அது அதுலேயே இருக்கு. ஸோ அந்த நைமிஷாரண்யத்தில் இவங்க எல்லாமே கேதர் ஆகுறாங்க. அங்கே கேதர் ஆகும்போது இந்த முனிவர்கள் எல்லாமே சூத கோஸ்வாமியை வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க சூத கோஸ்வாமி. அதுதான் இந்த 2வது அத்தியாயம், மறுபடியும் 3வது அத்தியாயம். அதாவது முனிவர்கள் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு 6ல இருந்து 29வது ஸ்லோகா வந்து ஆன்சர் வேணா நீங்க எழுதிக்கோங்க. ஆன்சர் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு செகண்ட் கொஸ்டனுக்கும் ஆன்சர் வந்து 6ல இருந்து 29. நீங்க வீட்டில் போய் ஹோம்ஒர்க் நீங்க பண்ணலாம். ఫస్ట్ స్కందము 2వ అధ్యాయము 6 నుంచి 29, 6ல இருந்து 29 வரைக்கும் முதல் கேள்விக்கும் 2வது கேள்விக்கு ஆன்சர் அது. ஓகே, ஆமா. அதுக்கப்புறம் 3வது 4வது கேள்விக்கு ஆன்சர் அதுக்கு பதில் வந்து 30ல இருந்து 34, 30 to 34. இல்ல இப்ப பார்க்க வேண்டாம், இப்ப பார்க்க முடியாது. இப்போ ஆன்சர் எல்லாம் அத்தியாயம் 2வது அத்தியாயம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து கேள்வி, பதில் வந்து 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் ரெண்டுமே பதில் தான். ஸோ 3வது 4வது கேள்விக்கு அதுக்கு பதில் வந்து 30ல இருந்து 34. அப்புறம் 5, 6 கேள்விக்கு வந்து பதில் வந்து 3வது சாப்டர். இப்படிதான் அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கும். இந்த ப்ராசஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா, இந்த ஸ்டைலில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஆழமாக வந்து யோசனை பண்ணுறோம். பாகவதத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம்னு சொல்லி ஒரு ஐடியா வருது நம்மளுக்கு. சும்மா எது ஐடியா இல்லாமே நம்ம பாகவதம் படித்தா ஒன்றுமே புரியுதில்லை. ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ கேட்டு நம்ம இந்த காதல் கேட்டுட்டு இந்த காதல் விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அதனால் முதல்ல இந்த 6 கேள்வியை வந்து ராத்திரி கதவு தட்டு என்ன 6 கேள்வி வேணால் டக்குன்னு நினச்சி நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கான்சியஸ் இருந்தால் தான் நம்ம பாகவதத்தை புரிஞ்சுக்கிறோம். பாகவதத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். என்னென்ன அந்த 6 கேள்விகள்? முதல் கேள்வி ரொம்ப ஈஸி. கொய்யாக்கா விற்கிறவங்க கேட்டால் கூட சொல்லிடுவான். அது இருக்கு. நன்மை எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இல்லையா? எதுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்லது, ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு? சௌனகா ரிஷி முனிவர்கள் யாரை கேட்குறாங்க? சூத கோஸ்வாமி கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்கன்னா, கலியுகத்தை வந்து முன்னாடி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலியுகம் எப்படி இருக்கும்? இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும் கலியுகம். ஹரே கிருஷ்ணன். கரெக்டாக வந்து மாதாஜி
பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல என்னென்ன மாதிரி இப்ப நடந்திருக்கு தெரியுமா? அந்த மாதிரி கலியுகம்ல இருக்கும் சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால அன்னைக்கே கேள்வி கேட்டாங்க. பங்களாதேஷ்ல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. அதனால அன்னைக்கே கேள்வி நல்லது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா டிடிஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க. அவங்கலாம் இரணிகசிப்பு, ராவணாவோட மோசமா இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. அவங்க கூட எந்த டிடிஸை வந்து இந்த மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க அவங்களோட மோசமா இருக்காங்க. கலியுகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அசுரபாமா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அதான் முதல் கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? ரெண்டாவது கேள்வி, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள் வந்து ஒஷானிக், கடல் அளவுக்கு பெருசா இருக்கு சாஸ்திரங்கள். இது எல்லாமே நம்மளால படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? நிறைய இருக்கு. 18 புராணங்கள் இருக்கு, 108 உபனிஷத்துகள் இருக்கு, அதுக்கப்புறம் பாகவதம் இருக்கு, பகவத்கீதா எல்லாமே நிறைய இருக்கு, மகாபாரத், ராமாயணம் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் எங்கனால யாருனால? நம்மளாம் பெரிய பெரிய வேத வித்துகள் இல்லைங்களா? அதனால அவருக்கு முன்னாடியே தெரியும். அதனால இவங்களால இது படிக்க முடியாது. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? சரிங்க, ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் ஜூஸ்ல கொடுத்துருங்கன்றாரு. ஒரு சாராம்சமா கொடுத்துருங்க, சாஸ்திரத்தோட சாராம்சத்தை கொடுத்துருங்கன்றாங்க. அதான் ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் எது? இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் எதுல, எந்த ஸ்லோகால வரும்? 6ல இருந்து 29. 6ல இருந்து 29 ரெண்டாவது அத்தியாயம். அதை நீங்க படிச்சா இந்த ஆன்சர் வந்துடும். அப்புறம் மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? வசுதேவருக்கும் அப்புறம் வந்து தேவகிக்கு அவரு கிருஷ்ணர் தோன்ன ஒரு உத்தேசம் என்ன? எதுக்காக அவர் தோன்றாரு? எதுக்காக அவர் தோன்றாருன்னு சொல்லி மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? பிரபஞ்சத்தை உருவாக்கவும் பராமரிக்கவும் அழிக்கவும் இறைவன் பிரம்மா, ருத்ரன் போன்ற வடிவங்களை எடுத்த போது செய்த அற்புதமான செயல்கள் விவரிக்கவும். நாலாவது கேள்வி கிரியேஷன். ஸோ கிரியேஷன் இன்னொரு வாட்டி படிக்கும் போது சத்தமா படிக்கும். பிரபஞ்சத்தை நாலாவது கேள்வி தானே அது? ஓகே. பிரபஞ்சத்தை உருவாக்கவும் பராமரிக்கவும் அழிக்கவும் இறைவன் பிரம்மன், ருத்ரன் போன்ற வடிவங்களை எடுத்தும் போது செய்த அற்புதமான செயல்களை விவரிக்கவும். கிரியேஷன், அபவுட் கிரியேஷன். இந்த ஒரு கேள்விக்கு நம்ம எங்க பார்த்துருக்கோம் பாகவதம்ல? ஆன்சர் எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே இருக்காது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலயே இருக்கு. ஜன்மாதஸ்யதா அதுலயே இருக்கு. எது? படைப்பு, அப்புறம் என்ன? காட்டல், அப்புறம் அழைத்தல். அதுலயே இருக்கு. அதுலயே ஆன்சர் இருக்கு. அஞ்சாவது சொல்லுங்க பிரபு. இந்த பிரபஞ்சத்தில் பகவான் ஹரியின் அவதாரங்களின் செயல்பாடுகளை முழுமையாக விவரிக்கவும். அவதாரங்களை பத்தி கேக்குறாங்க. அஞ்சாவது கரெக்டா பிரபு? அவதாரங்களை பத்தி கேக்குறாங்க. எதுக்காக பகவான் அவதாரங்கள் எடுத்தார், எடுத்த நோக்கம் என்ன சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு வாட்டி அஞ்சாவது சொல்லுங்க பிரபு. இந்த பிரபஞ்சத்தில் பகவான் ஹரியின் அவதாரங்களின் செயல்பாடுகளை முழுமையாக விவரிக்கவும். செயல்பாடுகள் எப்படி? முழுமையா வந்து எனக்கு அது விவரணம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆறாவது லீலா. கிருஷ்ணர் தனது சொந்த வசதிப்படுவதற்கு ஓய்வு பெற்ற பிறகு மதம் எங்கே தஞ்சமடைந்தது? கிருஷ்ணர் வந்து இந்த அவதாரங்களை முடிச்ச பிறகு அந்த தர்மம்ன்றது வந்து யாரோட ஆசிரியத்துல, எந்த ஆசிரியத்துல எடுத்தது? தர்மம் வந்து எங்க போய் வந்து தஞ்சம் அடைஞ்சது. எங்க தஞ்சம் அடைஞ்சது தர்மம்? ஐ மீன் கிருஷ்ணர் வந்து இந்த லீலையெல்லாம் முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிச்சிட்டு எங்க முடிச்சாரு தெரியுமா? இருக்காது கிருஷ்ணரோட லீலைகள். கிருஷ்ணரோட லீலைகள் கடைசியில எங்க? எந்த இடத்துல? அதுல மிதந்துட்டு வருவார். பிள்ளை அழி வரும்போது மார்க்கண்டே ரிஷி வந்து அந்த தண்ணியில மிதந்துட்டு வருவாரு. தபஸ் பண்ணும்போது பகவான் வந்து விரல் எடுத்து வாயில் வச்சுட்டு மார்க்கண்டேயில அதுல இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த இடம் வந்து எந்த இடம்? இப்போ இருக்கிற இடம் எங்க இருக்காது? கிருஷ்ணர் வந்து துவாரகால வந்து தாரு, அவர் பேர் என்ன? அந்த இது அம்பு இப்ப பிரயோகம் பண்றாரு. அவர் வந்து வில்லு விடுறாரு. அந்த அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதை ஒரு மானா நினைச்சிருக்காரு. கிருஷ்ணனோட பாதையை வந்து மானா நினைச்சிருக்காரு.
கிருஷ்ணர் கண் மறைய கண் மறையிருதா, கண் மறையிருதா, அது கேட்க அந்த அந்த இப்பவும் அந்த விக்ரம் இருக்கு. நீங்க துவாரகாக்கு போனா அந்த இன்னும் அந்த விக்ரம் அப்படி இருக்கு. அந்த இவன் அவர் பேர் என்ன, வேடன். அந்த வேடனோட பேர் தாருவோ என்னமோ பேர் வருது அவன் பேரு. அவன் வில்லு அடிச்ச அந்த சிலையும் அப்படியே வச்சிருக்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு. அவன் என்ன நினைச்சா அந்த பாதையை பார்த்து ஒரு மீனை நினைச்சிட்டாங்க. மீனை நினைச்சு அது கரெக்டா அந்த காலை கடிச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம், நாம எனக்கு கொஞ்சம் மந்த புத்தி ஜாஸ்தி அதனால. ஸோ அந்த வில்லு பிரயோகம் பண்ண உடனே அந்த காலை கடிச்ச உடனே அந்த இடத்த ஒரு என்ன கண்ணை டிசப்பியர், கிருஷ்ணா வில் கெட் டிசப்பியர், கண் மறையிறாரு அந்த இடத்துல. அந்த இடம் இன்னும் இருக்கு. அவர் யாருன்னா வாலின்னு சொல்லி சொல்றாரு. வாலியோட அவதாரம். ராமாயணத்துல வாலி ஒரு கேள்வி கேட்கறாரு ராமர்கிட்ட, நீங்க ஒரு தெய்வத்தம பரம புருஷரு, இப்படி மறைஞ்சிட்டு என்னை என்னை கொல்ல பார்த்தீங்க, என்ன என் மேல அம்பு பிரயோகம் பண்ணிருக்கீங்க, இது நியாயமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு உபதேசம் பண்றாரு. இந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதனாலதான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீ பண்ற சுக்ரீவனுக்கு பண்ண துரோகமும் இருக்கு. ஸோ அதனால நான் மறைஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன். அதனால நீ என்ன செய்யற, இதே ஒரு லீலையா நீ அடுத்த பிறவில நீ ஒரு வேடனா எனக்கு நீ பிரயோகம் பண்ற. அப்போ கிருஷ்ணர் என்ன ஆகிறாரு, டிசப்பியர் ஆயிடுறாரு. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் இறந்துட்டாருன்னு. பகவானுக்கு இறக்கம் இருக்கா என்ன, இல்ல. ஸோ கிருஷ்ணர் இந்த என்னது டிசப்பியர், கண் மறையிறது. இது முடிஞ்ச பிறகு எங்க போய் அந்த தர்மம் எங்க தஞ்சம், எங்க தஞ்சம் அடைஞ்சது, பாகவதம் தான் தஞ்சம் அடைஞ்சது. பாகவதம் தான் தஞ்சம் அடைஞ்சது. ஏன்னா பகவானுக்கும் பாகவதம்க்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை. என்னது அவதாரம் ராமர் எடுத்தது மேல கிருஷ்ண அவதாரம். அது திரேதாயுகத்தில் ராமநாத் வந்துடும், துவாபரயுகத்தில் கிருஷ்ணா. ஸோ இப்படி இந்த 6 கேள்விகளுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 6 கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டே வந்திருந்தாரு. இந்த 2வது அத்தியாயமும் 3வது அத்தியாயம் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த 2வது அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள இந்த 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணரோட அந்த என்ன சொல்றது, அவரோட அவதாரங்களை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இதுல வாசுதேவர் எப்படி எதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஸ்லோகால பிரபு வீட்டுல. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாசுதேவ தான் எல்லா வேதத்திலும் எல்லா யக்னத்திலும் எல்லாவோட செயலையும் யாரை நம்ம சந்தோஷப்படுத்தணும், பகவான் வாசுதேவரை தான் நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம அந்த படைப்பு பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. படைப்பு பற்றி நம்ம லாஸ்ட் வகுப்புல நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் படைப்பு. ஏன்னா சங்கர்ஷனால தான் மகாவிஷ்ணுவு அப்புறம் சதாசிவரும் மறுபடியும் விஷ்ணு கூட உருவாக்குறாராம். சங்கர்ஷன்லேருந்து அவர் வராங்க, 2 பேர் வராங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிஃபோர் கிரியேஷன், இந்த படைப்புக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் இருக்காங்க. யாராரு, சதாசிவரும் இருக்காரு, விஷ்ணுவும் இருக்காரு. கிருஷ்ணர் இல்லை, விஷ்ணு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் அது படைப்புக்கு முன்னாடியே இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த கிரியேஷனை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த படைப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிடுது. அப்போ நம்ம எங்க இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சிடுது. நம்மளோட இது நிலைதான் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இந்த படைப்பு எப்படி வருதுன்னா, பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த சதாசிவ இந்த சிவா மட்டும் காளிய சிவருக்கு இன்னொரு பேர் காலான்னு சொல்லி பேரு, கால பைரவ் காலா. அவரோட மனைவிக்கு காளின்னு சொல்லி பேரு, காலா காளி. இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த படைப்பு வருது. ஸோ இந்த படைப்புக்கு இந்த பகவான் என்ன செய்யறாரு, இந்த 3 புருஷ அவதாரங்களாம் வடிவம் எடுக்கிறாங்க. மகாவிஷ்ணு, கர்ப்போதாட்சா விஷ்ணு, காரணோதாட்சா விஷ்ணு. இந்த 3 படைப்பு தான் இந்த பௌதிக உலகத்தை ஆளுறாங்க. இது எப்படி வருதுன்னா, ரொம்ப டீட்டெயில்டு இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வர்ணிக்கணும். இது சொல்லிட்டு வர்ணிச்சுட்டே இருந்தா தத்துவம் ரொம்ப ஆழமா போகிறதுனால நம்மளுக்கு புரியாது. ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு, இதா இருக்கு. அதனால தான் நான் சிம்பிளா சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இந்த படைப்புனால கிருஷ்ணர் அந்த சங்கர்ஷனால சதாசிவர் மற்றும் விஷ்ணு இது தோன்றாரு. சங்கர்ஷன் பகவான் அப்படி தோன்றும் போது அந்த பிரம்மாவோட அந்த 2 இந்த என்ன சொல்றது, நெற்றி இல்ல, இந்த பிட்வீன் 2 ஐஸ், 2 கண்ணுக்கு 2 நேத்திரங்களுக்கு நடுவுல
அந்த ஒரு அந்த ஒரு அங்கத்துலேருந்து ருத்ரர் வந்து உருவாக்குறாரு. ஏன்னா முதல்ல சத்துர்குமாராஸ்க்கு வந்து அவங்க உபதேசம் கொடுக்குறாங்க. உபதேசம் கொடுக்கறதுனால சத்துர்குமாராஸ் வந்து அதை நிர்லட்சியம் பண்ணுறாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை வந்து ஒதுக்கிட்டு நாங்கள் பிரம்மச்சாரி இருக்கோம்னு சொல்லும்போது அந்த ரஜோகுணத்தில் தான் ருத்ரரை வந்து உருவாக்குறாரு. அந்த ருத்ரரை உருவாக்கும் போது அந்த ருத்ரத்தில் இருந்தால் 11 ருத்ரங்கள் வருவாங்க. அந்த 11 ருத்ரங்களுக்கும் பகவான் விஷ்ணு என்ன செய்றாரு, 11 ருத்ர ராணிகளை வந்து உருவாக்குறாங்க. ருத்ர ராணின்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஸோ இப்படி உருவாக்கும் போது என்னாச்சுன்னா இந்த படைப்பில் அந்த பிரம்மா இந்த கர்ப்போதயக்ஷாயி விஷ்ணுவோட நாபிலேருந்து தான் பிரம்மா வந்து உருவாக்குறாரு. ஸோ இங்கே 2 கிரியேஷன் இருக்குது. பிரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன். அதாவது பிரதானமான ஒரு படைப்பு, இன்னொன்று வந்து 2வது படைப்பு. ஸோ இந்த ரெண்டு கிரியேஷனை வந்து நம்ம வந்து இது மெமரியில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இந்த படைப்பை பற்றி இதில் சொல்கிறாங்க. அதுக்கு பாகவதம்ல 10 முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. சர்க்கா நிசர்கான்ற மாதிரி 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஆன்மீகமான ஒரு படைப்பு இருக்குது, அப்புறம் வந்து பௌதிகமான ஒரு படைப்பு இருக்குது. ஆன்மீகமான படைப்பு எப்படி உருவாக்குனது, எப்படி அது எப்படி வந்தது? ஆன்மீக உலகம் எப்படி வந்தது? இல்லை, ஆன்மீக உலகம் எப்படி வந்தது? இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக சொல்லுங்க. சரி விட்டுருங்க, ஆன்மீக உலகம் வேண்டாம், நம்ம நிதானமாக போய்க்கலாம். பௌதிக உலகம் எப்படி வந்தது? ஸோ பௌதிக உலகம் உருவாக்குறதுக்காக தான் பகவான் 3 புருஷாவதாரங்கள் எடுத்தாங்க இல்லையா? அந்த 3 புருஷாவதாரங்கள் எடுக்கும்போது மகத்தத்வ, பிரதான, பிரகிருதி. இது எப்படின்னா இந்த 3 எப்படின்னா ஜஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னென்ட். இப்போ மகத்தத்வ, பிரதான, பிரகிருதி சொல்லுங்க. பிரகிருதி ஏன்னா நான் மறந்துடுறேன், அதனால உங்களுக்கு சொல்லிட்டா நாங்கள் உங்களுக்கு கேட்ட டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஸோ பிரகிருதி மகாதத்வ பிரகிருதி. ஒரு நிமிஷம், ஸ்டேஜஸ் கரெக்டாக சொல்கிறேன், எல்லாம் மிஸ்டேக் ஆகிடும். மகாதத்வ பிரதான பிரகிருதி, மகாதத்வ பிரதான பிரகிருதி. ஓகே, இந்த பிரகிருதி இந்த மகாதத்வான்றது வந்து என்னன்னா இதான் படைப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து உருவாக்குறதுக்காக இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது எது? மகாதத்வா. Yeah, got it. மகாதத்வ பிரதான பிரகிருதி. சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஒரு பெண் இருக்காங்க, 8 வருஷத்துக்கு ஒரு பெண் இருக்காங்க. அப்புறம் வந்து 18 வருஷத்துக்கு ஒரு பெண்ணு, அப்புறம் வந்து 28 வருஷத்துக்கு ஒரு பெண் இருக்காங்க. இப்போ 8 வருஷத்து பெண்ணால ஒரு குழந்தைய வந்து பெற்றிக்க முடியுமா? முடியாது. 18 வருஷத்து பெண்ணால முடியும், ஏன்னா கர்ப்பத்துக்கு அவங்க அந்த தகுதி இருக்கு. ஆனா 28 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு அவங்க வயிற்றிலேயே கர்ப்பத்துல வந்து ஒரு குழந்தை இருக்காங்க. இப்படி அது ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டேஜஸ்னால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரகிருதி வந்து அந்த குழந்தைக்கு வந்து இது குழந்தைக்கு இது பிறவி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. தட் இஸ் கால்டு பிரகிருதி. பிரதானன்றது வந்து 18 வருஷம். ஸோ 18 வருஷம்னா she can give birth to any he or she, any boy or girl. அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு, அந்த சக்தி இருக்கு, கொடுக்குற சக்தி அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த செமன் வந்து ஆணோட செமன் வந்து அதில் போனால் அந்த கர்ப்பம் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து எல்லாவோட வாய்ப்பு இருக்கு. அதே 28 வருஷம்னா அவங்க வந்து கர்ப்பத்துக்கு வந்து டெலிவரி பண்ணலாம், குழந்தை வந்து டெலிவரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பேசலாம். இங்க இந்த பிரகிருதி இந்த பௌத்திக உலகத்தை வந்து பகவான் என்ன செய்யறாருன்னா தன்னோட கண் பார்வையில இப்படி பார்க்கிறாரு. கண் பார்வையில பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்தியில யார் இருக்காங்க? ராதாராணி இருக்காங்க. பகிரங்க சக்தியில யார் இருக்காங்க? பகிரங்க சக்தி துர்கா தேவி, துர்கா.
ஸோ இந்த துர்காதேவி கிருஷ்ணருக்கும் துர்காதேவிக்கு என்ன தொடர்பு? தங்கச்சி. வெரி குட், அண்ணா தங்கச்சி. அப்போ விஷ்ணு, இப்ப விஷ்ணு தான் இங்க, ஏன்னா இங்க விஷ்ணு தான் வராரு. கிருஷ்ணர் வந்து எந்த வேலையும் செய்யறதில்ல, எந்த வேலையும் அவங்க செய்யறதில்ல, எந்த செயலை செய்யறதில்ல. கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, என்ன பண்ணுவாரு, அது மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுட்டா போதும். கிருஷ்ணர் எங்க இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஏன்னா ஜென்மாஷ்டமி வேற கிட்ட வந்துருச்சு. பக்தர் எங்க இருந்தா இங்க இருக்கிறாங்க. ஆனந்தம். யார் கூட இருப்பாரு? கிருஷ்ணர் கூட எப்பவும் ராதாராணி, கோபிகாஸ், கோபாஸ், எல்டர்லி மாதாஜிஸ், யசோதா மாதாஜி, இவங்க கூட நந்த பாபா, இவங்க கூட தான் இருப்பாங்க. அதை விட்டு அவங்க வரவே மாட்டாங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க. நீங்க யசோதா மாதா மாதிரி பக்தி பண்ணா நீங்க அவங்க வந்துருவாங்க, ராதாராணி மாதிரி பக்தி பண்ணா வந்துருவாங்க. அது அப்படி பண்ணலன்னு அவங்க வர மாட்டாங்க. அதனால கிருஷ்ணர் வந்து கோலகுருந்தானத்தை விட்டு வர மாட்டாங்க. அப்ப இந்த படைப்பெல்லாம் யாரு? நம்ம எல்லாம் கிருஷ்ணர் தான் படைப்பு காத்தல், என்னது படைப்பு காத்தல் அழைச்சார், எல்லாமே அவங்க தான் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கிருஷ்ணர் தான் பண்றதுன்னா, அப்போ கிருஷ்ணரோட வடிவங்கள் தான் இவங்கெல்லாம் பண்றது, அவங்களோட அவதாரங்கள் இதெல்லாம் இந்த செயல்லாம் அவங்க பண்றாங்க. அப்போ கிருஷ்ணர் இதை விட்டு வரமாட்டாங்க, விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டாங்க. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க ராதாராணி அப்புறம் துர்காதேவி, இந்த விஷ்ணு, இந்த மகாவிஷ்ணு இருக்காங்களே, இந்த மகாவிஷ்ணு இதை படிக்கும் போது இந்த பௌத்திக உலகத்துக்கு தலைமை யாரு, தலைவி யாரு? துர்காதேவி. துர்காதேவியை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் கர்ப்பமாயிட்டாரு. அப்ப எப்படி, நீங்க உங்களுக்கு கேள்வி வரணும் இல்லையா? என்ன கேள்வி வரணும்? அண்ணா தங்கச்சி வந்து அண்ணன் வந்து தங்கச்சியை வந்து கர்ப்பமாக்கலாமா? அப்ப யாருங்க என்ன, அப்ப எப்படி இது புரிஞ்சுக்கலாம்? சங்கர்ஷனவே வச்சுக்கோங்க, நீங்க விஷ்ணுவே வச்சுக்கோங்க. மகாவிஷ்ணு தான் இங்க இந்த இந்த 3 விஷ்ணுவோட இதான் நம்ம பேசியிருக்கோம். இங்க பேசுறது 3 விஷ்ணு பத்தி தான் நம்ம பேசிக்கிறோம். அவர் யாருன்னா கர்ப்போதாட்ச விஷ்ணுவா இருக்கலாம். எப்படி இவங்க கர்ப்பமாகறாங்க? அப்போ அண்ணா வந்து தங்கச்சி கர்ப்பமாக்குறாரு. அப்ப யார் இருக்காங்க இங்க? யாரோட இதுல வந்து இது நடக்குது? இந்த இது இங்க வந்து சதாசிவரை வந்து அந்த கர்ப்பத்தை, அந்த விஷன் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது, அந்த பார்வை தான் சதாசிவர். அதுக்கு பேர் என்னன்னா சம்பு கிளான்ஸ், பேரே தான் அதுக்கு, சம்புவோட திருஷ்யம் சொல்லி பேரு. அந்த சம்பு கிளான்ஸ், ஏன்னா அண்ணா வந்து தங்கச்சியை இது பண்ணக்கூடாது இல்லையா, கர்ப்பமாக கூடாது. அதனாலதான் விஷ்ணு என்ன பண்றாரு, சம்புவை உருவாக்குறாரு. அந்த பார்வையிலேயே அந்த சம்பு வந்து உருவாக்கிறாரு. அவரு வந்து துர்கை தேவிக்கு வந்து இந்த ஜீவராசிகள் ஒப்படைச்சிட்டாரு. எல்லா ஜீவராசிகளையும் துர்கா தேவிக்கு ஒப்படைச்சிட்டா, துர்கா தேவி என்ன பண்ணுவாங்க, இந்த பௌத்திக வர்க்கத்தை நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இது இருக்கு, ஸ்ரீ ஸ்திதி லயான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகம் இது இருக்கு. இது அது படிச்சா நான் அந்த துர்கா தேவிக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒப்படைச்சிட்டு துர்கா தேவி தான் இதை ஆள்றாங்க. அப்போ பௌத்திக உலகத்தை ஆள்றது யாருன்னா இந்த ருத்ராவோட ஃபேமிலி தான், சிவனும் பார்வதி தான். இந்த காளி இவங்க 2 பேர் தான் இந்த பௌத்திக உலகத்தை வந்து படைக்கப்படுது. அவங்க படைச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த பகவான் வந்து ஒரு லோகமா பிரவேசம் பண்ணுவாரு, ஒரு லோகமா பிரவேசம் பண்ணுவாரு. அப்புறம் விஸ்வரூபம் கூட அங்க அந்த இதுல வருது, விராட்ட ரூபான்னு சொல்லி பேர் அதுக்கு, விராட்ட ரூபா. இந்த விராட்ட ரூபம் எதுன்னா இந்த பிளானட்டரி சிஸ்டம்ஸ், இந்த லோகம் இருக்கு இல்லையா, அந்த 14 லோகம், அதான் அந்த விராட்ட ரூபா. அந்த விராட்ட ரூபத்துல ஒரு லோகமும் அந்த பகவானோட அம்சம் தான், ஒரு லோகமும் இந்த பகவானோட அம்சம் தான். அது வந்து 2nd கேண்டோல ரொம்ப விலாவரியா வந்து அது வந்து இது கொடுத்துருக்காரு எக்ஸ்பிளனேஷன். அந்த கடல் வந்து பகவானோட, இந்த மவுண்டைன்ஸ் என்ன சொல்றீங்க, மலைகள் வந்து எதுக்கு ஒப்படைக்கிறேன்னா பகவானோட எலும்பு. அப்புறம் ஓஷன், அதாவது கடல் வந்து பகவானோட நாவி தொப்பலா. ஓகே, கண் யாரு, கண்ணு சூர்யா சந்திரா. ஸோ பகவானோட அந்த கண்கள் எதுன்னா பகவானோட சூர்யா சந்திரன் தான் அவரோட கண்கள். அதுக்கப்புறம் மரங்கள் யாருன்னா, மரங்கள் எதுன்னா பகவானோட இது ஹேர்ஸ், முடி. ஸோ இந்த மாதிரி பகவானோட முன்னாடி வந்து தர்மம், பகவானோட பின்னாடி வந்து அதர்மம், இப்படி வர்ணிக்கிறார். அதான் இந்த விராட்ட ரூபம். இந்த விராட்ட ரூபம் வந்து என்ன செய்யறதுன்னா, வாயில வந்து அக்னி தேவி வந்து பிரவேசமாகிறாரு. ஒரு தேவதையா அந்த இந்த லோகத்துல வந்து பிரவேசமாகும் போது
எந்திக்கும் இது எஞ்சி அவங்கள வந்து எழுப்பி விடுறாரு. அப்போ பகவான் வந்து எந்திக்கிறதே இல்லை, அந்த விராட் ரூபம் அப்படியே இருக்கும். ஏன்? கொஞ்சம் கடினமான ஒரு கேள்விதான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த விராட்ட ரூபம் இருக்குல்ல, இந்த விராட் ரூபம் புரியுதுங்களா? விராட் ரூபம், இந்த விராட்ட ரூபம் வந்து பகவானோட அங்கம் தான், எல்லாமே பகவானோட அங்கம் தான். இந்த விராட் ரூபமா நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறது அதான் சத்தியம். இந்த விராட்ட ரூபம் வந்து இவங்கெல்லாம் வந்து வராங்க, ஒரு தேவதையா வந்து 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 சேர்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் அக்னி தேவர் வந்து வாயில வராங்க. இந்த மூணு வந்து மனசுக்கு, சூரியன் வந்து சந்திரன் இந்த கண்களுக்கு, இவங்க எல்லாம் வந்து பகவான் வந்து எழுப்பி விடுற மாதிரி ஒரு ஸ்லோகாவே இருக்கு. அந்த ஸ்லோக்கால இவங்க எல்லாம் எழுப்பி விடுறாங்க. அப்போ பகவான் வந்து எந்திக்கிறது இல்லை. ஏன் எந்திக்க மாட்டாங்க? அது விராட்ட ரூபத்துல மட்டும் தான் சொல்றேன், வேற வேற ரூபத்தை கிடையாது. இந்த விராட் ரூபத்துல பரமாத்மாவே இல்லை, அங்க பரமாத்மாவே இல்லாதனால பகவானே இல்லை, அதனால இவங்க எந்திக்கல. அதனால இந்த விராட் ரூபம் அப்படியே இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து இப்படி ஓடி ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த லோகத்தெல்லாம் அதில் காமிக்கிறாங்க. ஒரு இதில் அந்த ஒரு பிக்சரில் வந்து அந்த எல்லா 14 லோகமும் அந்த பகவானோட இதில் நீங்கள் பார்க்கலாம். விராட் ரூபத்தில் அந்த இதில் இருக்கு, பகவத்கீதையில் இருக்கு. விஸ்வரூபத்தில் அந்த விராட் ரூபத்தில் பகவானோட இதில் அங்கங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி பகவானை வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முடிஞ்ச பிறகு இந்த மகத்தத்துவத்தை பற்றி, மகத்தத்துவம் தான் ரொம்ப முக்கியமாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. மகத்தத்வா, பிரதான, புருஷா, இந்த ஒரு 3 வந்து ஸ்டேஜஸ். எது? இந்த பௌத்திக படைப்பை வந்து உருவாக்குறதுக்காக ஸ்டேஜஸ். இப்போ ஒரு கர்ப்பிணி ஸ்ரீயோட ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, இது எல்லாமே ஸ்டேஜஸ். ஸோ இந்த மகத்தத்வாவோட இது வந்து இன்னும் டெலிவர் ஆகிற ஸ்டேஜ், அதான் டெலிவர் ஆகிற ஸ்டேஜ் வந்து மகத்தத்வா. அப்படி டெலிவர் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, பகவான் வந்து இந்த கர்ப்போதயக்ஷாய் விஷ்ணு வந்து எல்லா லோகத்திலையும் அவர் பிரவேசம் பண்றாரு. எல்லா லோகத்திலையும் பிரவேசம் பண்ணி, யார்? இந்த இவரு மகாவிஷ்ணு தான் அவர் கர்ப்போதயக்ஷாய் விஷ்ணுவா மாறிடுறாரு. மாறி இந்த லோகத்துல எல்லாமே பிரவேசம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பிரவேசம் பண்ணும்போது கடைசியில வந்து சீரோதாயக்ஷாய விஷ்ணு வந்து எல்லாரோட இது ஹிருதயத்துல வந்து பரமாத்மா இருப்பாரு. அப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எங்க நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மாவும் விலங்குல இருக்கிற பரமாத்மாவும் வேறையா ஒண்ணா? ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். எல்லா ஜீவராசிலையும் பரமாத்மா ஒண்ணுதான். எல்லா ஜீவராசிலும் பரமாத்மா வேற வேற. பண்ணி இதயத்துல இருக்கிற பரமாத்மா என்னன்னா, இது அசிங்கமா இருக்க, இது ஒரு லோ பாண்ட் சொல்லி நம்ம வந்து அங்க பரமாத்மா வேற பரமாத்மா இருக்காருன்றது கிடையாது. எல்லா பரமாத்மாவும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ಯಾರು? ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಕ್ವಶನ್ನೇ. ಸೊ ಒಂದು 10 ನಿಮಿಷ ಆನ್ಸರ್ ಕೊಡ್ತೀನಿ, ಒಂದು 10 ನಿಮಿಷ ಕೊಡ್ತೀನಿ. ஸோ இப்படி எல்லா பகவான் இந்த படைப்பில் வந்து இந்த இப்படி இந்த படைப்பு இந்த ஸ்டேஜஸ் வரும்போது பகவான் என்ன செய்யறாருன்னா, ஒரு இதாக வந்து பிரவேசம் ஆகுறாங்க. அப்போ இந்த இந்த உலகம், இந்த ஜீவராசிகள் வந்து எதனால படைக்கப்பட்டிருக்காங்கன்னா 23 பொருள்கள்னால உருவாக்கப்பட்டிருக்காங்க. 23 பொருள்கள். என்னென்ன 23 பொருள்கள்? பஞ்சபூதங்கள். என்னென்னு சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்குமே புரியணும். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. நீர், ஓகே, நிலம், காற்று. என்ன ரெக்கார்ட் ஆகுது, எல்லாருக்கும் அனுப்ப போறாங்க. அதான் ஓகே, வெரி குட். இது பஞ்சபூதங்கள். ஓகே, வேற? இது 5 இருந்தா இந்த உடல் வந்துருமா? வேற? இல்ல. அதுக்கப்புறம் இது வந்து சட்டில் கிராஸ் பாடி, அப்புறம் சட்டில் பாடி 3 இருக்கு இல்லையா? ஆங்காரம். ஓகே, 8. அப்புறம் 8 ஆயிடுச்சு. ஒரு வேற கணக்கு மாஸ்டர் கணக்கு போட்டிக்கோங்க. பஞ்சேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் வந்து தோல். அப்போ எவ்வளோ ஆச்சு பிரபு? 8, 13. ஓகே, ரைட். அப்புறம் ஞானேந்திரியம் என்னென்ன சொல்லுங்க. இப்ப நம்ம சொன்னது ஞானேந்திரியம் தான். அந்த ஞானேந்திரியோட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது வந்து பார்வை, அதுக்கப்புறம் வந்து கேட்கறது, அப்புறம் வந்து வாசனை, முகுதல், என்ன பண்ணுவது? முகருது, அப்புறம் ஸ்பர்ஷா, நாக்கு வந்து ருச்சி. அப்ப எவ்வளவு ஆச்சு பிரபு? 13, 18 ஆயிடுச்சா? 18. அப்புறம் கர்மேந்திரியங்கள், கை, காலு, அப்புறம் வாய் இல்ல, நாளைக்கு ஆக தேவையில்லை.
உதரம், அப்புறம் மலமூத்திரங்கள் விசர்ஜனை பண்றது வந்து 5. அவ எவ்வளவு ஆச்சு பிரபு? 20 வந்து 18 + 5 23. பக்கா அக்கௌண்ட் 23. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இதனால நம்ம இந்த ஜீவராசிகள் நம்ம வந்திருக்கோம். இந்த 23 பொருள்கள் தான். ஆத்மா வந்து 24. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? மைண்ட் வந்துருச்சு. பரமாத்மா. எக்ஸாக்ட்லி 25 பொருள்கள். இந்த 25 பொருள்கள்ல எது ஜடம், எது சேத்தனா? பஞ்சபூதம் 25 நம்ம பேசிக்கிட்டோம். ஸோ இந்த 25ல ஜடம் எவ்வளவு இருக்கு, சேத்தனா எவ்வளவு இருக்கு? ஜடம்னா இது ஜடம் தான். ஓகே, அதான் பிரபு நான் என்ன கேட்கறேன்னா, உணர்வு இருக்கிறது எதுக்கு, உணர்வு இல்லாதது எதுக்குன்னு சொல்லி கேட்கறேன். இதுல 25ல ஒரு சங்கியா நம்பர் கொடுத்துட்டா போதும், எனக்கு நான் பாத்துக்கிறேன், நான் மார்க் கொடுத்துறேன். நம்பர் மட்டும் நீங்க கொடுக்கணும். எது ஜடம், எது சேத்தனா? கான்சியஸ்னஸ், உணர்வு, அதான் சேத்தனான்னு சொல்லி சொல்றது. சேத்தனா, சின்மயான்றது தான் உணர்வு தான். அதெல்லாம் உணர்வு தான். எதுக்கு உணர்வு இருக்கு? ஓகே ஓகே. ஆத்மா பரமாத்மா வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம். அவங்களுக்கு ஜடம்ன்றதே கிடையாது, ஜடமே இல்ல. ஆனா அந்த ஆத்மா வந்து ஆன்மீக உலகத்துல பௌதிக உலகத்துக்கு வரும்போது தான் அது என்ன ஆகுது, இட் கெட்ஸ் கண்டாமினேட்டட், அது வந்து கல்மஷம் ஆயிடுது. அதனால ஆத்மா பரமாத்மா இது 2 தான் சேத்தனா, மீதி எல்லாமே ஜடம்தான், எல்லாமே ஜடம்தான். ஸோ இப்படி இந்த ஒரு 23 பொருள்கள்ல இந்த மகத்தத்துவா வந்து பிரவேசமாகுது. அப்போதான் இந்த படைப்பே வந்து உருவாகுது. ஸோ இதான் இந்த கிரியேஷன் ஆஃப் மெட்டீரியல் வேர்ல்டு. இன்னும் நிறைய இருக்கு இதுல. அப்புறம் வந்து இதுல இந்த மகத்தத்துவன்றது வந்து வெரி சட்டில், வெரி சட்டில்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சூக்ஷ்மமானது. தொடாதீங்க அந்த மாதிரி சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மம் இருக்கிறதுல ரொம்ப சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மம் வந்து நம்ம இப்போ சரி ஒரு இந்த ரூம் இருக்கு, ராதாராணி ரூம், உள்ள ஒரு பக்கெட் தண்ணி நான் வைக்க நிற்பாங்க சமையலுக்காக கிருஷ்ணருக்கு. அப்போ கதவு மூடி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணி எப்படியோ உள்ள போகணும். அதுக்கு எப்படி பண்ணும்? அடியில வந்து கேப் இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணி விட்டுறலாம், அது தண்ணி போகும். அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கு. நெருப்பு வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி அப்படி பட்டாலே எல்லாமே இதாயிடும், ஃபயர் ஆயிடும். அந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமானது நெருப்பு, தண்ணி. அதே மாதிரி காத்து போறதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய பைப்ஸ், பெரிய இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கேப் இருந்தாவே காத்து போயிடும், சல்லன்னு போயிடும். இப்போ பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஊதுபத்தி ஆர்த்தி பண்ணியிருக்காங்க பிரபு. அந்த காத்து போனோம்னா நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை, லைட் கேப் இருந்தாலே போதும், அப்படியே நேராக இவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் அந்த ஸ்மெல்லு சுவாசனை போயிடும். இப்போ முடிஞ்சா கார்த்திக் வீட்டுக்கும் போயிடும், நல்லி மாதா வீட்டுக்கும் போயிடும். அந்த அளவுக்கு சூக்ஷ்மமானது இந்த காத்து. ஸோ இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. அப்படின்னு என்ன இருக்குன்னா, அந்த மகாதத்துவா ஸ்டேஜில் படைப்பை இன்னும் ஆகலை. அந்த ஸ்டேஜஸ் வந்து பிகினிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமானது. அப்போ மனசு எவ்வளோ சூக்ஷ்மமானது. மனசை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. எல்லாமே அது சூக்ஷ்மமானது தான். அதே மாதிரி இது இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ, இது எல்லாமே இந்த மகத்தத்துவன்ற ஸ்டேஜில் அந்த நிலையில வந்து இன்னும் முக்குணங்கள் கூட வரல. இதுக்கப்புறம் தான் படிப்படியா இந்த மகத்தத்துவம் என்னாவது எல்லாத்துலயும் என்ட்ராகி இதெல்லாம் போய் சேருது. அப்பதான் மைண்டு சப்த குணமா, அப்புறம் வந்து புத்தி அகங்காரம் எந்த குணம், இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த முதல் படைப்பில் என்னென்ன வருதுன்னா, மகத்தத்துவா, ஃபால்ஸ் ஈகோ, சென்ஸ் பர்செப்ஷன், நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் சென்சஸ், கண்ட்ரோலிங் டீட்டிஸ், தாமச சர்க்கா. மகத்தத்துவா பற்றி தெரியும் உங்களுக்கு இல்லையா? மகத்தத்துவா, ஃபால்ஸ் ஈகோ அகங்காரம், பொய் அகங்காரமா, அகங்காரம். அப்புறம் இந்திரியங்கள், புலங்கள் அதோட பொருள்கள். அதுக்கப்புறம் நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் சென்சஸ், ஞானம். அப்புறம் வந்து கர்மேந்திரியங்கள், அது வந்து உருவாகும். அப்புறம் கண்ட்ரோலிங் டைட்டிஸ்னா விக்கிரகங்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நியந்திரணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் தாமச சர்க்கா. அப்புறம் இந்த மாதிரி ஒன்னொன்னா உருவாக்கிட்டே வருவாங்க பகவான்.
இந்த மகாதத்துவம். ஸோ ஒன் சென்ஸ் தெர் இஸ் ஒன் தேவதா. ஸோ இது சொல்ல அப்படியே அப்படியே வர்ணனை பண்ணுறாங்க. இந்த கண்ணுகளுக்கு வந்து சூரியன், அப்புறம் வந்து சந்திரன் வந்து மனசு. ஸோ அப்படின்னா என்ன, சந்திரன் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறாரு, சூரியன் வந்து கண்களை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, கண்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா இப்போ எல்லாமே இருட்டாக இருக்குது, ஆனால் நம்ம கண்கள் தெரியுது, நம்ம குருட்டு இல்லை, நம்மளுக்கு நம்ம கண் நல்லா தெரியுது. எல்லாமே இருட்டாக இருக்கு, நம்ம பார்க்க முடியுமா? கண் இருக்கு இல்லையா? பார்க்க முடியாது. ஏன் இல்லை, இப்போ நான் என்ன சொல்றேன்னா டோட்டல் வசூல் எல்லாமே இது பவர் கட்டு. ஆனால் நம்மளுக்கு கண் நல்லா இருக்கு, பெருசா ஜெகநாதர் மாதிரி ஜெகநாதர் நம்ம கண் கொடுத்துருக்காரு. பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? பிரபு வீட்டுக்கு வர முடியுமா நம்ம தேடிட்டு? சூரியனோட ஒளி வேணும், அது இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அதான் சூரியன் வந்து கண்ணை கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ அதே மாதிரி சந்திரன் என்ன பண்றாங்கன்னா மனசை கண்ட்ரோல் பண்றாங்க. அதான் ஹனிமூன் போறாங்க இல்லையா, ஹனிமூன் தான் அது. ஸோ வேற மூன் கிடையாது, அந்த மூன் இருந்தால் தான் அதை இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதே அவர் தான், சந்திரன் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாயை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அக்னிதேவர். அக்னிதேவர் ஏன்னா வாய் மவுத்து காத்து இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து யக்னம் பண்ணும்போது என்ன பண்றோம், அந்த ஸ்வாஹான்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாயை வந்து அக்னிதேவர் கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் வருணதேவர் வந்து யாரை கண்ட்ரோல் பண்றாருன்னா நாக்கை கண்ட்ரோல் பண்றாரு, வருணதேவர். அப்புறம் கை கால் இதடிச்சுக்கிங்க ஸ்ட்ரோக்கு, அதெல்லாம் என்ன காரணம்னா இந்திரனோட கண்ட்ரோல் தான், அவரோட கண்ட்ரோலில் இருக்குது இது எல்லாமே. அப்புறம் ஜெனிட்டல்ஸ் இது யூரினேட் பண்ணுறது, நேச்சர் கால் போகிறது வந்து பிரம்மா, அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஜெனிட்டல்ஸ்னா மலம் இது மூத்திரம் பண்ணுறது, சிறுநீர், அதுக்கு வந்து பிரம்மா கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்குது பாருங்க பாகவதம்ல இவ்வளோ டீட்டெயில்ஸாக வியாசதேவர் கொடுத்தாரு. பாகவதே மகா முனி குருத்தே. ஸோ இப்படி இவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாரு? இவங்களாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே பகவான் கிருஷ்ணர் தான். இதை வந்து நம்ம புரிஞ்சிக்காம வந்து பேசிட்டு இருக்கோம். அதான் பிரபுபாதர் அடிச்சு நிறைய கிளாஸில் சொல்லியிருக்காரு. முழுமுதல் கடவுளே உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு பிரபுபாதர். ஒரு தடவை குருகுலில் இருக்கும்போது பிரபுபாதர் பசங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு 2 பெரிய வேத வித்துகள் வந்தாங்க, ரொம்ப பெரிய சதுர்வேதிஸ், எல்லா வேதங்களும் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு பிரபுபாதரோட டிசைபிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னமோ நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது ஸ்லோகாஸ் எல்லாம் கோட் பண்ணி சாஸ்திரத்தில் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பிரபுபாதர் சீடர் வந்து அவங்க பேசுறது பார்த்து அந்த கவரிட்டு பிரபுபாதர் அழைச்சிட்டு வந்து இவங்க அந்த மாதிரி வித்து, இவங்க இந்த மாதிரி வித்து, இவங்க எல்லா வேதங்களும் தெரியும்னு சொல்லி பிரபுபாதர் கிட்ட கேட்டாரா. பிரபுபாதர் கிட்ட சொன்னாராம், ஓ அப்படியா நீங்கள் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள மரியாதையாக உட்கார வச்சு என்ன சொன்னார், என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு எல்லா வேதங்களும் தெரியும்னு சொல்லி சொல்கிறீங்க, யார் முழுமுதல் கடவுள் சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்டாராம். அவங்களால சொல்ல முடியல, எல்லா வேதங்களும் படிச்சிருக்காங்க, என்னென்னமோ சொன்னாங்க, நான் யார் உண்மையாக கரெக்டாக முழுமுதல் கடவுள் யாருன்னு தெரியாது. சின்ன பையனை கூப்பிட்டாரா குருகுல்ல, அவங்களை கூப்பிட்டு ஏய் யாரா முழுமுதல் கடவுள்னு சொல்லி கேட்டார் பிரபாதர். கிருஷ்ணா குருஜின்னு சொன்னாராம். அவங்களுக்கு தெரிகிற ஒரு சாஸ்திரங்கள் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இல்லையா 15வது அத்தியாயத்தில், எல்லா வேதங்களும் படிக்கிறது யாரை தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி படைப்பை வந்து இந்த 2வது அத்தியாயத்தில் ரொம்ப விலாவரியாக வர்ணனை கொடுத்துட்டே இருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு படைப்பு பற்றி. இந்த பௌத்திகம் இன்னொன்று ஆன்மீக உலகத்தை நான் கேட்டேன் இல்லையா, ஆன்மீக உலகத்துக்கு வந்து படைப்பே கிடையாது, படைப்பே இல்லை அதுக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் தேர். பகவான் எப்போ இருக்காரோ அப்போ இருந்திருக்காரு. பகவான் எப்போ இருந்திருக்காரு? பகவான் எப்போ இருக்காருன்ற கேள்வியே இல்லை, எப்பவும் இருப்பாரு. பிஃபோர் கிரியேஷன், ஆஃப்டர் கிரியேஷன், when creation is going on, எப்பவும் பகவான் இருக்காரு கிருஷ்ணர். அவருக்கு இதே இல்லை, என்னது இது என்ன கிரியேஷனே இல்லை, ஆரம்பமே இல்லை, ஆதி மத்தியா அந்த எதுவுமே இல்லை, அவருக்கு எப்பவும் இருக்காரு. அவர் நம்மளுக்கு எல்லாமே இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் யாராலையும் படைக்கப்பட மாட்டாரு, நம்ம வந்து படைக்கப்பட்டவங்க. நம்ம இப்போ அந்த குழந்தை யாருன்னா சொல்லிடுவான், அவங்க அப்பா அம்மா பேர் சொன்னா அவங்க அந்த குழந்தை வந்துடும். அந்த குழந்தை தான் அதுக்கு அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆதாரம். நம்ம படைக்கப்படுறவங்க. பகவானுக்கு படைப்பே இல்லை, அவரை தான் நம்மளை படைக்கிறாரு, அவர் தான் நம்மளை படைக்க வைக்கிறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ கேளுங்க, கேளு, எனக்கு ஏதோ தெரிஞ்சு சொல்றேன்.
என்ன ಪ್ರಭು ಏನು சொல்றாரு ನೀವೇನೋ ಕೇಳಿದ್ರಲ್ಲ ಮಾತಾಜಿ ಯಾಕೆ ಒಳ್ಳೆ ಕ್ವೆಶ್ಚನ್ ನೀವು ಕೇಳಿ ಪರಮಾತ್ಮ ಎಲ್ಲ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ யாராவது ஆன்சர் ஆசைகளால நம்ம தெரிவிக்கிறோம். ஆசையான பிரிவு ஓகே அம்மா என்ன கேட்குறாருன்னா பரமாத்மா வந்து எல்லா இதயத்திலும் இருக்காரு, ஏன் இந்த மாதிரி கெட்ட ஒரு தீயான ஒரு புத்தி கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அதர்மத்தை ஏன் செய்ய விடுறாங்க அப்படிதானே கேட்குறீங்க நீங்க? கரெக்ட், நல்ல கேள்வி. அது வந்து நம்ம போற குணங்களை பழகுற பண்ணாதீங்க. கிருஷ்ணர் சொல்லலாம் இல்லையா, ஏன் அந்த மாதிரி குணங்களை நீங்க பண்றீங்க? பண்ணக்கூடாது, நீங்க பண்ணக்கூடாது, பண்றது விடக்கூடாதுன்றாரு. பங்களாதேஷ் அந்த மாதிரி பண்றாங்க, ஏன் விட்டுறாங்க கிருஷ்ணர் அவங்கள? ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா? சுவாதந்திரம் கொடுத்திருக்காரு. எஸ், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. வா கிருஷ்ணா, இதனால நம்ம டிஸ்கஷன் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவ சுவாதந்திரம் கொடுத்திருக்காரு. எல்லா ஜீவராசிக்கும் சுவாதந்திரம் இருக்கு, எல்லாருக்குமே சுவாதந்திரம் இருக்கு. ஆனா ஒரு அளவுக்கு மட்டும்தான் சுவாதந்திரம் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, பிரபுபாதரு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து ஒரு மாடை கொண்டு வந்து நம்ம கட்டிடுறோம், ஒரு 5 மீட்டரு கயிறில் வந்து நம்ம கட்டுறோம். கட்டிட்டு அந்த 5 மீட்டர் ரேடியஸ்க்கு எப்படியாவது அதை சுத்திட்டே இருக்கலாம். யாரு? அந்த மாடு. அந்த மாடு மாதிரி இந்த ஜீவாத்மக்களுக்கும் பகவான் வந்து ஸ்வேட்சை கொடுத்துருக்காரு, ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கலாம். ஒரு கத்தி நம்ம கையில கொடுத்தா அது காய்கறி கட் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதே கத்தியில எடுத்து அம்பானி மாதிரி அவனை குத்திட்டு அவங்க கிட்ட பணமும் எடுத்துட்டு வந்துடலாம். அது நம்மளோட விருப்பம். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றிக்கலாம். அவர் வந்து அதுல தலையிட மாட்டார். ஆனா பக்தர்களை வந்து தலையிடுவாரு. அவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த பகவத்கீதா சாஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள எப்படியாவது பக்தராக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா பகவான் வந்து அதுல பகவானும் வந்து எல்லாமே சாதகமா கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு பகவத்கீதா கொடுத்துருக்காரு, பாகவதம் கொடுத்துருக்காரு, வைஷ்ணவிகளை அனுப்புறாங்க சொல்றதுக்காக. இது எல்லா சௌகரியங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்மளோட ஆசைகள் வந்து அளவு மீறி அப்படியே வளருது, நாளைக்கு 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 வளரிட்டே இருக்கு. அதனால அந்த இது வந்து பகவான் வந்து அந்த அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். நம்மளோட இண்டிபெண்டன்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். உன் இஷ்டம்ப்பா, நீ ஏதாவது பண்ணிக்கோ, நான் கொடுத்துட்டேன். நான் டெய்லி உனக்கு அல்வா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன செய்கிற? நான் டெய்லி வந்து அழிஞ்சு போனது நான் சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட விருப்பம் அப்படி இருக்கு. ஏன்னா நம்மளோட செயல்கள் அந்த மாதிரி போகுது. நம்ம அழிஞ்சு போன மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்திட்டே இருக்கிறோம். அவர் ஃப்ரெஷ்ஷாக அல்வா பண்ணி கொடுக்குறேன்றாரு, நம்ம வேண்டாம்ன்றோம். அவ்வளோதான், இதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எஸ் மாதாஜி சரிண்ணா. ఓకే ఆమెకి ఇది ఆల్టర్ కొంచెం పైన పెట్టండి మాది. మీరు ఏమీ రెడీ చేయదండి. పత్రం పుష్పం పరం తోయం యోమే భక్త ప్రయచ్చది. దానికి అట్లు కావాలా ఇట్లు కావాలని చెప్పి మనం ఇచ్చేసుకుంటే అయ్యలేదు. ఒక చిన్న స్టూలు లేకపోతే మంచి కార్పెంటర్ ఎవరైనా ఉంటే 2 పలకలు మాత్రం అంటే మనకి తమో ఇది లోవర్ గ్రేడ్లో ఉండేది మన నాభికి కింద మనం పెట్టకూడదు. ఒక జస్ట్ ఈ నాభికి పైన మనము 2 పలకలు కొడితే చాలు, అంతే, ఇంకేమి లేదు. ఒక 500-1000 రూపాయలు అవుతుంది అంతే, అది మాత్రం పైన పెట్టేసి అట్లా వాళ్ళు ఎవరు రాకపోతే మీరేం చేయండి, ఒక పెద్ద స్టూల్ తీసుకోండి, ఆల్టర్ లోపల ఒక స్టూల్ పెట్టేసి దానికి ఒక బట్టు మోసి దేవుని పైన పెట్టండి. వాళ్ళు 10 పెట్టిస్తున్నాను యాలి కింద కలిసిన చాలా పైన అంటే లేదు ఉంది అని చెప్పి ఎప్పుడు ఈ నాభికి పైన ఉండాలి భగవంతుడు, ఎప్పుడు అంత పైన అదే. ఇప్పుడు అయ్యిండే దాని గురించి మనం ఏమైనా ఇచ్చేసేదొద్దు, దాని గురించి చించేదొద్దు. ఒక స్టూల్ ఒకటి పెట్టేసి కొంచెం హైట్గా ఉండి ఈ స్టూల్కి నా హైట్ రావాలా. ఇది 2 అడిలో ఏమో ఉండొచ్చు. ఇది మీరు 4 అడిల స్టూల్ మీరు పైన పెట్టుకోండి. 4 అడిలో 5 అడిలు కూడా ఉంటే కూడా బెస్టే. అది మాత్రం మీరు పైన పెట్టండి, వేరే అంతా కరెక్ట్గా ఉంది, ఇంకేమీ ప్రాబ్లం లేదు. అది మాత్రం పైన పెట్టేస్తే మీరు దాన్ని ఇచ్చేసుకోవచ్చు, మీరు పూజ చేసుకోవచ్చు. ఆమె నైవేద్యము డైలీ చేస్తున్నారు కదా, అది జరుగుతూ ఉంది. అందరూ మాతాజీ అందరూ తింటారు కదా, ప్రసాదం తీసుకుంటారా వాళ్ళ ఇంట్లో ప్రసాదం? అది మనం ఏం చేసాకే కానీ అది మనం ఏం చేసాకే. వీళ్ళు మీ తమ్ముడు వాళ్ళు కొంచెం ఇదిగా ఉన్నారా? రాని
అవును మేము ఎన్నో ఏళ్ళు లెక్క వాళ్ళు అట్లే ఇప్పుడు 2-3 ఏళ్ళకి చాలా మీ తమ్ముడు వాళ్ళు భార్యనా? ఆ, వాళ్ళు నిదానంగా రాని ఏం చేయదండి, ఫోర్స్ చేయదండి. వాళ్ళు చాలా చదువుతారు. అయితే ముందు నీకు పోతున్నారు క్లాస్. మీరు ఒకసారి ఇక్కడ ఆన్ చేసి పెడతారు కదా స్పీకర్, ఇక్కడ క్లాస్లో ఉండదు. అచ్చేట్పల్లి వాళ్ళది. ఎల్స్కే ఓకే ఓకే. ఎల్సీలో ఎక్కడుండదు వాళ్ళ ఇల్లు? మా చూడి ముందు ఊర్లో మా అమ్మంతా వస్తుంటారు. అప్పుడు ఒక 20 ఏళ్ళ అప్పుడు చెప్పాలంటే అప్పుడు మీరు క్లాస్ పోతారంట. అవునవును. అయితే మా అమ్మ 20 ఏళ్ళ ముందరే పోయినా మేము. మా అమ్మ చెప్తూనే ఉంటుంది క్లాస్ లో వచ్చి వాళ్ళు మీ మదర్ పేరు చెప్పండి. వస్తువులు జాస్తి ఆయన క్లాస్ కి. అయితే నాకు వచ్చి ఆయన క్లాస్ ఎప్పుడు అయితే సెర్చ్ చేయండి అప్పుడు పోయి ఓకే.